திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது சில முக்கிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்துக்கு பொருந்தக்கூடிய பெண் ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுதும், அது மாதிரி பெண் ஜாதகத்திற்கு பொருந்தக்கூடிய ஆண் ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுதும் லக்னத்துக்கு 2 7ஆம் இடங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒரு சில ஜோசியர்கள் 2 7ல் பாவகிரகம் இருந்துட்டாலே அந்த ஜாதகரை ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்புகளாம் கூட ஏற்படுது. அப்படிலாம் செய்யக்கூடாது. 7ல் ராகு இருந்தால் 7ல் இருக்க ராகு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் பார்க்கணும்லாம் கிடையாது. பொதுவாக 7ல் ராகு இருந்தால் அது பாவகிருதியாக 6ல் இருக்கார், அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு அது தோஷத்தை ஏற்படுத்தாது. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கணும். அதுபோல் 7ல் ராகு இருக்குனாலும் 7ல் கேது இருந்தாலும் அந்த ராகு திசை கேது திசை கல்யாணத்துக்கு பிறகு வராமல் இருந்தால் கெடுதி கிடையாது. அதாவது 7ல் ராகு இருந்தாலும் 7ல் கேது இருந்தாலும் அந்த ராகு திசையோ கேது திசையோ கல்யாணத்துக்கு பிறகு வராமல் இருந்தால் கெடுதி கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருந்தாலும் 5ல் கேது இருந்தாலும் அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகிறது. அடுத்து பார்க்கின்ற போது திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ, ஒரு ஆண் ஜாதகம் என்றால் கலத்தரக்காரகன் சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு வாழ்க்கையில் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய வரன் ஜாதகத்திலும் அது ஒரு ஆணுக்கு சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்குன்னா பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோ செவ்வாவோ வக்ரம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். அதுபோல் ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோ செவ்வாவோ வக்ரம் பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண் ஜாதகத்தில் வரக்கூடிய கணவர் ஜாதகத்தில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ, பெண்ணுக்கு செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தால் ஆணுக்கு 7ஆம் அதிபதி அல்லது சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தால் திருமணம் செய்து வைக்கின்ற போது நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து 7ஆம் அதிபதியோ சுக்கரனோ ஆண் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து பெண் ஜாதகத்தில் எந்த கிரகமும் வக்ரம் இல்லாமல் இருந்தால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. சரி, ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரம் பெறக்கூடிய ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற போது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு கேதுசாரம் பெற்றிருக்கு, அந்த மாதிரி இருந்தால் கூட சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பலகீனம்னு சொல்கிறது. அது மாதிரி கொஞ்சம் பலகீனமாக இருக்க மாதிரி, பலகீனம்னா திருமண வாழ்க்கையில் நாட்டங்கள் சற்று குறைவாக இருக்க மாதிரி வரன் பார்க்கின்ற போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிறையா சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்கேன். மீண்டும் நல்ல ஒரு விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.